ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக் தாங்க. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்விங் ட்ரேடிங்கே பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன அனலைசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக எந்த ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது எந்த ஜோனில் ஃபார்ம் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அதோட ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஜோனில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ட்ரெண்டுக்கு வந்து அது வரக்கூடிய ட்ரெண்டு வந்து இது சப்போர்ட்டாக தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த சப்போர்ட் ஜோனை வந்து அவங்க பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு தான் ஒரு கண்டினியூஸ் ஃபால் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல சடனாக வந்து ப்ரைஸ் வந்து ஸோ இன்டிசிஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் போகாமல் கீழேயும் போகாது, ஒரு ரேஞ்சில் அப்படியே நிற்கிது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்றதை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு ட்ரெண்டு, அதாவது நமக்கு ஒரு என்ட்ரி ஜோனாக நமக்கு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் வந்து, அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து நமக்கு வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட்டில் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ரெட்டாக இருக்கலாம், இது க்ரீனாக இருக்கலாம், கலர் எந்த கலர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு வித் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனுமே வச்சுக்கிட்டு ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுன்றது ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்விங் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு எந்த இடத்துலேருந்து வந்ததோ, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்குமே நம்ம ஒரு டார்கெட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 2340. ஸோ இந்த ஜோனில் இருந்தே நமக்கு வந்து 2521. ஸோ நம்ம என்ட்ரியாக நம்ம எடுக்க வேண்டியது 2360ன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம இது வரைக்கும் டார்கெட் செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு டிஎல்எஃப் ஸ்டாக் பார்ப்போம். டிஎல்எஃப் ஸ்டாக் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் எந்த ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் நமக்கு என்ன கேண்டில் வருதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ரெட் கேண்டில் தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து கண்டினியூஸ், அதாவது அடுத்து இது வந்து டவுன் ட்ரெண்ட்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து வந்து பாருங்கள் நமக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபால் தான் இந்த இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா?